ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். செந்தில் இருந்துட்டு சரவணன் அவங்க அண்ணா கிட்டே வந்து பேசிட்டு உள்ளே வர்றாரு. அப்போ பார்த்தோன்னா மீனா வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே திடீர்னு பயப்படுறாங்க. என்ன மீனா, நீ வந்து இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்க? இல்லைங்க, ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதாவது டக்குன்னு எந்திரிச்சிட்ட பயத்தில் அப்படின்ட்டாங்க. அப்படி என்ன கனவு வந்துச்சு, அதான் யோசிச்சுட்ருக்கேன், என்னன்னு தெரியலன்ட்டாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் ஃபோன் பேசிட்டு வர போனேன். ஏன் இங்கே பேசினா என்ன ஆகிடும் அப்படின்றாங்க. இல்லை, நீ தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போனேன்றாங்க. அப்படி யார் பேசுனீங்க, யார்கிட்ட? கேர்ள் ஃப்ரெண்டா, புது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரவணன் கிட்ட தான் பேசினேன் அப்படின்ட்டாங்க. எதுக்காக, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணே இருந்துட்டு அடிக்கடி கோச்சிட்டே இருக்காராம் அவர்கிட்ட அப்படின்ட்டாங்க. என்னது, இந்த மைண்டில் வந்துட்டு கோச்சிக்கிறாங்க? எதுக்கு வந்துட்டு கோச்சிக்கணும்? அவங்க தான் வந்துட்டு தேவையில்லாதான் 26,000 அமௌண்ட்டை வந்துட்டு 5,000 சொல்லிட்டு மறைச்சி புக் பண்ணியிருக்காங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தா சரணன் தான் வந்துட்டு கோச்சு இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி விடு, எனக்கு வந்துட்டு அதில் இப்போ பேசிக்கிட்டு அதெல்லாம் சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரமே வந்து தங்கமேலி அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு தெரிய தான் போகுது. ஏன்னா நான் ஒருத்தரை பற்றி சின்ன வயசுலேருந்தே நல்லா கணக்கு போடுவேன் அப்படின்றாங்க. பாருங்கள் வேணா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தூங்குறாங்க. செந்திலும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து கோமதி இருந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. மீனாவும் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. என்ன மீனா, என்ன பார்த்துட்ருக்க? இல்லைங்க, ஆஃபீஸ் சத்தை ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன்றாங்க. ராஜி இருந்துட்டு வெண்டைக்காய் இவ்வளோ சைஸ் போதுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க 2 பேரையும் ஒருத்தி ஃபோன் பார்க்குறா, ஒருத்தி வெண்டைக்காய்னு வெட்ட தெரில. இவங்க வச்சுட்டு நான் எப்படி தான் சமைக்க போகிறேன்னு தெரில. தங்கமயில இருந்துட்டா இவ்வளோ நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. ஓ, அப்போ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களா அத்தை அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வேலையை தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லுங்கள் அத்தை, என்ன வேலை செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே பார்த்தோன்னா டங்குன்னு வந்துட்டு ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வேறு வேலையே இல்லை போல் இவங்களுக்கு. எப்போ பாரு அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் அவங்க, அதுக்கப்புறம் அவங்களோட மாமா, அதுக்கப்புறம் வந்து இவர் கதிர் 3 பேர் வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஃபோட்டோலாம் அனுப்பிச்சதை பார்த்து, ஏன்டா நீ தான் வந்துட்டு அனிமன் போன, இப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்குறாங்க. அதை தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து காப்பி சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. இங்கே பார்த்தியா, எல்லா டைமும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தங்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க வெளியே வந்து எழுந்திரிச்சு. ஏன்னா வந்து இன்னமும் வந்து சரண் வந்துட்டு எழுந்திரிக்கல. அவங்க அம்மா கால் பண்ணி என்னம்மா இப்போ தான் எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாடி இப்போ தான் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்ருக்கான்றாங்க. ஏன் நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு, அங்கே போயிட்டு கூட ஒரு 8 மணிக்கு எழுந்திரிக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல அப்படின்றாங்க. என்னாச்சுடி, நான் வேறு அவருக்கு சண்டை போட்டு படுத்துட்டு அவர் வந்து சமாதானமே படுத்தல, போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டுருக்காரு அப்படின்றாங்க. என்னடி சொல்கிறேன், இப்படி எல்லாமே ஒரு புருஷன் இருப்பார் அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும். சரி தங்கமேலு, அவர் தான் வந்துட்டு உன்னை சமாதானப்படுத்துகிறேன், நீயே தான் வந்து போயிட்டு பேச மாதிரி இருக்கும், ஏன்னா வேறு வழியே கிடையாது, உன் பக்கம் வந்து நீயே இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து சமாதானப்படுத்த வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. நீ ஒன்றும் பண்ணாத, நீ அதை மட்டும் செய், நீயே போயிட்டு மட்டும் பேசு அப்படின்றாங்க. அதே டைமில் வந்துட்டு சரணன் வந்துட்டு கூப்பிட்றாங்க. சரி தங்கமேலு சீக்கிரமாக இருந்துச்சு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தங்கமேலு வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கான்னு சொல்லி கேட்கும். எல்லாேருக்கும் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, யாரும் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணிடுறாங்க அவங்களோட சனோட தங்கச்சிக்கு வந்துட்டு. அப்புறம் அவங்களும் பேசிவிட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. தங்கமே வந்துட்டு சும்மா ஜாலியாக வந்துட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா மிஸ் பண்ணிங்களா இல்லையா, நீங்கள் வந்துட்டு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் எதுவுமே நீங்கள் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம், அதனால தான் வந்துட்டு பண்ண முடியலன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாமா இருந்துட்டு வராரு, பண்ணியை வந்துட்டு அவரும் பேசுகிறாரு. ஃபோட்டோலாக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்க எல்லாருமே. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.